அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகள் அனைவருக்கும் இன்றைய பதிவு மிக முக்கியமான ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். இதுவரைக்கும் எந்த பதிவையும் பாருங்கள், இதை மற்றவருக்கு பகிருங்கள் அப்படின்னு நாம் சொன்னதில்லை. முதல் முறையாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், இந்த பதிவை பார்த்தீர்கள் என்றால் கட்டாயம் பிறருக்கும் இதை பகிருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இது அமையலாம். ஏனென்றால் இது முழுக்க என்னுடைய அனுபவத்தினுடைய பதிவு தான். நேற்றைய தினம் என்னுடைய உறவினரை மருத்துவமனைக்கு கூட்டி சென்று இருந்தோம். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மருத்துவமனை. அங்கு சென்றிருக்கும் போது அவர்களுக்கு இரத்த பரிசோதனை மற்றும் ஸ்கேன் சொல்லக்கூடியதெல்லாம் பரிசோதனை செய்ய சொல்லியிருந்தார்கள். முதல்ல இரத்த பரிசோதனைக்கு கொடுக்க சென்றிருந்தோம். அங்கே போகும்போது நம்ம கூட்டிகிட்டு போனவங்களுக்கு பரிசோதனை செய்வதற்கு முன்பாக சிலருக்கு செய்திருக்கிறார்கள். அங்கே ஒரு குளறுபடி ஏற்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பெயர் ஒரே பெயரில் பரிசோதனை செய்திருக்கிறார்கள். சாந்தி என்ற பெயரில் 2 பேருக்கு பரிசோதனை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எழுதியது SANTHI ஒன்றும் SHANTHI என்று 2 பெயரும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ரிப்போர்ட்டு சரியாக அவங்களுக்கு தான் யாருக்கு செய்தது அப்படிங்கிறதுல செய்தவர்கள் அங்கே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் ஒரு 2-3 நிமிடம் ஒரு குழப்பம் நீடித்தது. அதையும் நாம் கண்கூடாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை யார் பரிசோதனை செய்தார்களோ அவர்கள் நேரில் அதை அப்புறம் அதை சரி செய்து விட்டார்கள். ஒன்று, அதை காலையில் பார்த்தோம். அதன் பிறகு நாங்கள் கூட்டிகிட்டு போன அந்த உறவினருக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் செய்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே ஸ்கேன் செய்தார்கள். அங்கேயும் அதே ஒரு குழப்பம் நடைபெற்றது. என்ன அப்படின்னா, நாங்கள் கூட்டிகிட்டு போனவங்க பேரும் இன்னொருத்தவங்க அதுக்கு முன்னாடியே ஸ்கேன் செஞ்சவங்க பேரும் ஒரே பெயராக இருந்தது. அப்போ அந்த அறிக்கை கொடுக்கும்போது அதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுடைய வயது அதில் நம்ம குறிப்பிட்டு இருந்தது காரணத்தினால் அந்த வயதை வைத்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்ம வாங்குறதுக்கு சௌகரியமாக இருந்தது. சரி, 2 இடத்துல இது மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, மருத்துவ பொருள்கள் வாங்குறதுக்காக கொடுத்துருந்திருக்கிறார்கள். என்னுடைய மாமா அவர்கள் அங்கே இருந்தாங்க. அப்போ அவங்க அவர்களுடைய நண்பருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்போ அந்த அறையில் கொடுத்துருக்காங்க. பெரியசாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க இதை கொடுத்து மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மருந்து வாங்கிட்டு வரும்போது இவங்க வாங்கிட்டு வர்றதுக்கு பார்மசிக்கு வந்திருக்காங்க, மருந்தகத்துக்கு. அப்போ பார்க்கும்போது சன் ஆஃப் அப்படிங்கிறதுல வேற ஒருத்தர் பெயர் இருந்திருக்குது. எங்கள் மாமா அவங்க பார்த்துட்டாங்க. இல்லையே, இப்படி வராதே அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி அங்கே கேட்க போகும்போது அதற்கு 2 அறைக்கு தள்ளி அதே பெயரில் இன்னொருத்தர் இருந்திருக்கிறாங்க. அது மாறி போய் இருந்திருக்குது. அதை உடனடியாக பார்த்து சரி செய்து விட்டாங்க. இது திட்டமிட்டு யாரும் செய்கிறது கிடையாது. இன்னொன்று, சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெரிந்த ஒரு அன்பர் பரிசோதனைக்காக போயிருக்காங்க. அவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லை, இப்போ இருக்குதா அப்படிங்கிற பரிசோதனைக்காக போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அங்கேயும் அதே குளறுபடி ஏற்பட்டு இருக்கிறது. 2 பேரும் ஒரே பெயர் தான் அப்படிங்கிறதுனால இவருக்கு சுகரே இல்லை. ஆனால் இவருக்கு கொடுத்த அறிக்கையில் பார்க்கும்போது சுகர் 400 இருக்கு அப்படிங்கும்போது பதறி போயிட்டாங்க. சுகரே இது வரைக்குமே இல்லை, திடீர்னு 400 காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்க இல்லைங்க, இது அவரோட இது உங்களோடது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாரும் திட்டமிட்டு இப்படியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த பெயர் ஒரே பெயராக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். அதனால நாம தான் விழிப்போடு இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த மருத்துவமனைக்கு நம்ம செல்லும் பொழுதும் நம்ம அந்த பெயர் பதிவு செய்யும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ராஜேஸ்வரி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய கணவருடைய பெயர் இல்லை தந்தையுடைய பெயர், இப்படி யாரோ ஒருத்தர் இது மாதிரி அவங்களுடைய பெயருக்கு பின்னாடி தந்தையுடைய பெயரோ இல்லை கணவருடைய பெயரையோ இது போல சேர்ந்து கொடுத்துக்கும்போது அப்புறம் வயதையும் நாம் கொடுத்து விடுகிறோம், அலைபேசி எண்ணையும் நாம் கொடுத்து இது போன்ற விவரங்களை நாம் தெளிவாக கொடுத்துருக்கும் பொழுது அந்த அறிக்கை வரும்பொழுது நமக்கானதானதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெயர் வேணால் ஒரே பெயரில் இருந்திருக்கலாம். ஒருவேளை தந்தையுடைய பெயரோ இல்லை கணவருடைய பெயரையோ கொடுத்துருக்கும் போது அதுவும் ஒன்றாக வருவதற்கான வாய்ப்புகளை, ஒருவேளை அப்படியும் வந்திருந்தாலும்
நம்மளுடைய வயது இருக்கிறது அதையும் பார்த்துக்கொள்ளலாம். அலைபேசி எண்ணும் கொடுத்துருப்போம். இதனால் இதெல்லாம் இருந்து நாம் வந்து சரியாக பார்க்கும் பொழுது நமக்கு சரியானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. கட்டாயம் அந்த ஃபைல் நம்பரை வந்து நாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஃபைல் நம்பரில் அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத அதையும் நம்ம பார்த்து அந்த ரிப்போர்ட் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இது நேற்று நடந்த எமக்கு ஒரு அனுபவம். இது திட்டமிட்டு அவங்க செய்ய போகிறதெல்லாம் கிடையாது. அவங்க பல பேருக்கு பல பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதனால் அவர்களை நாம் வந்து குறை சொல்லவே முடியாது. நாம் கவனமாகத்தான் இருக்கணும். இது நேற்று நடந்த என்னுடைய அனுபவம். அதனால் ஒரு பதிவாக இதை கொடுத்தோம்னா மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான். இனிமேல் மருத்துவமனைக்கு சென்று நம் பெயர் பதிவிடும் பொழுது நம்மளுடைய பெயரோட சேர்த்து தந்தை பெயரோ அல்ல கணவர்களுடைய பெயரையோ சேர்ந்து கொடுத்து அலைபேசி எண் இவற்றையும் வயதையும் கட்டாயமாக கொடுக்கும் பொழுது இதுபோல ஒரு மாறுதல்கள் ஏற்படும் பொழுது நாம் அதை பார்த்து கொள்ளும் பொழுது நமக்கானது தான் என்று சரியாக உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு அனுபவமாக இந்த பதிவை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பதிவு மற்றவர்களுக்கு பகிர்தல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணப்பா. நன்றி.